செல்வத்தும் செல்வம் தொழிற்செல்வம் அச்செல்வம் செல்வத்திற்கெல்லாம் தலையில் தெரிவிப்பார்கள். குழந்தை யாரையும் என்று தெரிவிப்பார்கள். மனைவிச்சொல் கேட்காத மனைவி சமமாவார்கள் தெரிவிப்பார்கள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் உலக மக்கள் படிப்பார்கள், இடிப்பார்கள், கேவலமாக பேசுவார்கள். எப்படி ஒரு இருப்பதற்காக எனக்கு 2 செல்வங்கள் பெற்றிருக்கிறேன். பலராம கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய 2 செல்வங்கள் இருந்தாலும் நேரமாகிவிட்டது. பிள்ளையை பார்க்க வேண்டும், பார்க்கலாம். ராகவனே ரமணா
கண்ணன் பலராமன் சொல்லக்கூடிய செல்வங்கள். கண்ணன் பசியை தாங்க மாட்டானே, அவன் இங்கு சென்றால் என்ன செய்கிறான் என்று ஒன்றுமே புரியவில்லையே. கண்ணை இங்கு பார்த்தாலும் சுற்றி பார்க்கிறேன், கண்ணன் எங்குதான் சென்றான் என்று ஒன்றுமே புரியவில்லையே. கண்ணா, கண்ணன் இன்னும் ஏன் பார்க்கணுமா? ரொம்ப ஆவலா இருக்குதுமா. ஆடாதே அசங்காது வாவா கண்ணா, ஆனந்த குழலோதி வருவாய் கண்ணா. ஆடாதே அசங்காது வாவா கண்ணா, ஆனந்த குழலோதி வருவாய் கண்ணா.
தெரியுமா? நீ பிறந்த உடனே நான் பட்ட துன்பம் எல்லாம் பஞ்சாக பறந்து விட்டது கண்ணா. அப்படியாம்மா? கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்.
அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. நான் சாப்பிடக்கூடாதா? நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடாதா? வீட்டுல எல்லாம் சாப்பிடக்கூடாது. தயிர், பால், மோர், வெண்ணெய், பால் போன்றதுதான் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு அதிர்ஷ்டம் வேணுமா? குழி பணியாரம் வேணுமா? ஆமா. சீடை வேணுமா? லட்டு வேணுமா? என்னம்மா? எனக்கு வேலை வேணும். என்ன வேலை வேணும்? கொத்தாடை. கொத்த வேலை தானே. கொத்தாந்து சுட்டா போச்சு. சரி சரி, நீங்க செஞ்சு லட்சமா கொடுப்பாங்க. அம்மா பாரு. பால் தானே ஏறி காய்ச்சி கொடுக்குறாங்க. தம்பி, அண்ணா. நீதான் என் கூட விளையாடணும். ஆமா. அது நேரம். அதனால நாங்க விளையாடிட்டு ஆமா. அந்த பெருமை விளையாடுமா? அந்த பக்கம் வருமா? ஒரே 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 ஒரே. ஏய், எங்கடா? ஏய், இங்கே வாடா. இங்க போயிட்டாரா? ஏய், யார் தெரியுமா? நான் தான். திருவாரா புலிகி. அந்த கண்ணனை தேடி வந்திருக்கிறேன். ஏய், சிசியா. சிசியா. அதான் தெரியுது. ஐயோ, தோல் மேல முட்டை போடக்கூடாது. ஏம்மா, காலம் கடந்து போச்சுமா. ஆமா. தொப்புட மாட்டீங்கள மம்பரம் விடட்டுமா? அதுக்காக கூப்பிட்டீங்கம்மா. மம்பரம் விடட்டுமா? 3 கேட்டா கோட்டைக்கே ஒரு கதை இருக்குதா? இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை. அதுல உடஞ்சு போச்சா? சண்டையில என்ன பண்ண? சண்டையில பாகிஸ்தான் துபாய் சுட்டாம பாரு. வரது போயிட்டாங்க. அதுல இந்த கண்ணை விடக்கூடாது. அம்மா பேரு பேரு என்னங்க? திருவாரூர் பூதகி. ஆமா. அல்லது பூதனே என்று சொல்வார். என்ன வேஷம் பொறுத்த இல்லையா? பூதகி வேஷம் மட்டுமா? அம்மா பூதகி தான் பேரு. 40,000 கொண்டு வைக்க பாபி. அதெல்லாம் முடியாது. நான் வாங்கி சரி. நம்ம கம்ச மகாராஜா ஆயர்பாடியில் உள்ள சின்ன குழந்தைங்க எந்த குழந்தைங்க இருந்தாலும் அந்த விஷத்தான் ஒரு விஷத்தை உங்க ஸ்தலத்துல வைத்து கொண்டுட்டு சொல்றீங்க. கண்ணை எப்படி போய் எனக்கு தெரியாது. எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன். போய் வர வேண்டிய அழகான பெண்ணாக
குழந்தைக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வாங்கி ஒரு வெள்ளப்பால் அந்த குழந்தைக்கு போயிட்டு வரேன். வர வரைக்கும் சட்டிக்கு வரேன். சரிம்மா. பிள்ளைகள் விளையாடிவிட்டு வருகையை தெரிவித்து சென்று விட்டு வரவில்லை. என்னாயிற்று ஏதாயிற்று என்று ஒன்றுமே புரியவில்லை. சரி சரி கண்ணை எங்க சென்றான் பார்த்தீர்களா? விளையாட போயிட்டு யார் இது? அம்மா, என் பேரு மணிவா. உனக்கு பெண்ணேந்த துன்பங்கள் என்னம்மா? அம்மா, என் குழந்தை பிறந்து இறந்துச்சு. என்ன இது? குழந்தை பிறந்து இருந்து விட்டதா? ஆமாம்மா, அதான் நான் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை குட்டிங்கன்னா நான் மாட்டு கட்டிக்கிற பால் குடிச்சு போயிடுமா? ஒரே வழியா இருக்குமா? பெண்ணியமான பெண்ணுக்கு பெரிய தெரிவிப்பாரு. அம்மா எனக்கு குழந்தை பிறந்து இருந்திருக்கிறது, தனத்தில் பால் கட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் இரவில் வீட்டில் இருந்து செல்வன் இருக்கின்றார்கள். அவர் யாராவது ஒருவரை வரவேற்றார். அந்த பாலை குடித்தார். உன் வழி போய்விட்டு என்று என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள். எப்போது நீ நாடி தேடி என் இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்களோ சொல்லுமா, உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. நன்றிம்மா. இப்பொழுது என் பிள்ளைகளை அழைக்கிறேன். ஒரு பிரமாக இருக்கிறேன். ஆமா அம்மா பால் பால் எத்தனை மணி எடுத்து கேட்டாங்க. பால் தான் கேட்கணும். பாலை கொஞ்சம் கூட வெளியக்கூடாது. நம்ம இல்லம் தேடி ஒரு பொம்பளை வந்துட்டாங்க. ஆமா அவருக்கு குழந்தை பிறந்து இருந்திருக்கலாம். தனத்தில் பால் கட்டி கொண்டிருக்கின்றதாம். தனத்தில் அப்படின்னா பால் கட்டி அம்மா பால் சரி சரி நீ கை கால புடிச்சுங்க, நான் பால் கறந்து டீ கால குடிச்சிட்டு வரேன். சரி சரி இவன் வேண்டாமா? என் மகன் பிரிவில் இருக்கிறான் கண்ணன். நான் சொல்லக்கூடிய சரியாக செய்யக்கூடிய அம்மா நான் இல்லம் தேடி நாய் ஒரு சொன்னாரா? அவருக்கு குழந்தை பிறகு இருக்கிறான். தனத்தில் பால் கட்டி கொண்டிருக்கிறதாம். அவருக்கு நான் வாக்கு போட்டிருக்கேன். அவருடைய வழியை போட்டிருக்கிறேன். நீ என்ன செய்வது தெரியுமா? அந்த தாயினுடைய பாய் அழுகவில்லை. அதனால் அவருடைய வழி போயிடும். ஒரு பெண்ணினால் பெண்ணுக்கு தான் தெரியும். நீ சென்று பாலை குடிக்கிறார். அண்ணா, அந்த பால் எனக்கு பயமா இருக்குடா. கவலைப்படாது. தாயின் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொல்லிக்கத்தான் மந்திரமில்லை. தாயின் வார்த்தை வேத வார்த்தை. தாய் உழைத்திருக்க அல்லவா? நீ ஒருவரும் வந்து குடிச்சிட்டு எனக்கு ஒரு பாய்
அவர் சனத்தின் மூலமாக இசப்பாடுகளை ஏற்றி நாட்டை சிதைத்தே ஆனால் நான் இறந்து விடுவேன் என்று நம் தாய்மாமன் கம்சனிட்டை கட்டளை பிரகாரம் இவர் இந்த வேலை செய்தார். இவர் யார் என்று தெரியுமா? முன்பொரு சமயத்திலே கிரேடா கிரேடா என்று சொல்லக்கூடிய கிரேடா யுகத்திலே மாவலி சக்கரவர்த்தி என்பவர் இருந்தார் அசுரன். அந்த மாவலி சக்கரவர்த்தி அதாவது இந்த தெய்வங்கள் ஆளுகிறான் அல்லவா 3 அசுரமத யாகங்களை செய்து இந்த தேவேந்திர பட்டத்தை தேவேந்திரன் பெற்றுக் கொண்டார். அதன் பிரகாரம் அசுர குலத்திலே இவன் என்ன செய்தான்? 99 யாகங்களை செய்து முடித்து விட்டான். 100வது யாகம் செய்தாயானால் இந்த இந்திர பட்டம் இந்த மாவலி சக்கரவர்த்திக்கு வந்து விடுகிறது. ஆகையினால தேவர்கள் மூவர்கள் அனைவரும் நான் நாராயணனாக இருந்தபோது என் பாதத்தில் வந்து விழுந்து வைகுண்டத்திலேயே முறையேற்றினார். அதன் பிரகாரம் தேவர்களே நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வாமன அவதாரம் எடுத்தேன். வாமன் என்றால் உள்ள பிராமணர் 3 அடி அவதாரம் எடுத்துக் கொண்டு அந்த மாவலி சக்கரவர்த்தி இருக்கிற சென்றேன். அம்மா யாசகம் அப்பா யாசகம் 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 என்று கேட்டு சென்றேன். அவன் என்னை பார்த்து கேட்டான். ஏனென்றால் அந்த மாவலி சக்கரவர்த்தி யாரை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தட்டாமல் கொடுப்பார். அவரிடத்தில் நான் யாசகம் என்று கேட்டேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நான் இந்த உலகத்தில் ஓரடி மண் வேண்டும் என்று நான் கேட்டேன். ஓரடி? ஆமா. அவன் என்ன செய்தான்? இந்த ஓரடி மண்ணை வைத்து என்ன செய்ய போகின்றார் அவன் என்னை கேட்டான். நான் இந்த ஓரடி மண்ணில் என் ஒரு வாரத்தில் முக்காலாக உண்டி அந்த நாராயணையே துதிக்கப் போகின்றேன் என்று அவனிடம் கேட்டேன். அதற்கு அந்த மாவலி சக்கரவர்த்தி ஓரடி வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஓரடி கூட ஈரடியாக சேர்ந்து தருகின்றேன், நீ அமர்ந்து யாகம் செய்ய செய்யத்தான். நான் என்ன செய்தேன்? என்ற மண்ணையும் ஓரடியாகும் அந்த விண்ணையும் ஓரடியாகும் அழுதுட்டேன். 3வது அடி எங்கேன்னு கேட்டேன். அவன் சிரத்தை காவித்தான். இந்த அதலவிட பாதாளம் என சொல்லக்கூடிய இந்த பாதாளத்தில் அவன் சிரத்தை நான் பாதாளத்தை ஏற்றி அவனுடைய சந்தாரத்தை உழைத்தேன். அப்போ இவள் இந்த மணிபாலா அந்த மாவலி சக்கரவர்த்தியின் மனைவி. அவர் மனைவி? ஆமா. கணவனை இவன் கொண்டு விட்டான் அல்லவா? என்றாவது இந்த நாராயணனை சும்மா விடக்கூடாது என்று எண்ணி என் மீது கண்டான் பற்றி கொண்டு திறந்திருந்தாள். இப்போ இந்த துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக கிருஷ்ணனாக அவதரித்திருக்கின்றேன். இவன் நம் தாய்மாமன் கம்சனிடம் வந்து அங்கே சேர்ந்து அவர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளை செய்து முடித்தாள். எப்பொழுது நேரம் வருமோ என்ற நாராயணனை கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அந்த நேர காலத்தில் இருக்கிறது. ஆகியனால இவரை கொண்டு முடித்து விட்டு நீ வருட வேண்டாம். இப்பொழுது இவரை தூக்கி பார்க்கலாம். இந்த பக்கம் அம்மா ரெண்டாவது
கூடியவன் அப்படி அவன் சக்தி படுத்தவன் இந்த சகராசுரன் என் நிஜமான் இட்ட கட்டளைப்படி கம்சன் இட்ட கட்டளைப்படி அந்த கண்ணை அழிக்க வேண்டும். அந்த ஆயிரப்பாடி சென்று அந்த கோல கண்ணன் விளையாடி கொண்டிருப்பான். அவனை சக்கரம் போல் சுழன்று அவனை அழிக்க வேண்டும். புறப்படு, இப்போதே புறப்படுமா அந்த ஆயிரப்பாடிக்கு. Hey,
வந்தாய் கெட்டு போனாவே பொண்ணே கெட்டு போறீங்க கெட்டு போனாவே பொண்ணே கேளாவிட்டால் மட்டியை ஒன்று காட்டி பதைப்பே நானே மலைபோல் சக்கரமுடையவனாக மீண்டு கொண்டு வந்தால் நீ காட்டு வாயலா என்று என்னிடமே கேட்டுக் கொள்கிறாய். அண்ணா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக் கொள்கிறேன். இவன் எப்பேற்பட்ட மலைபோல் வந்தவனாக இருந்தாலும் சரி, இவன் எந்த விலையை கூட முடியாது. அப்படியா? இது போன்ற அசுரர்களெல்லாம் என்றார்கள். இவர்கள் ஒவ்வொரு மேல என்னை கொல்வதற்காக திட்டம் தீட்டி தாய்மாமன் நம்ம அடிச்சார். ஆனா நம்ம இந்த ஆயுதபாடிலே விளையாடி விட்டு உறங்கிக் கொண்டிருந்தோம். கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற உறவின நேரத்தில் சென்று அவனை நம்ம சக்கரம் வடிவம் கொண்டு அவன் பிறப்பை குறைந்துவிடலாம் என்று தவறாக இருந்து கொண்டு இந்த சகடான குழந்தை இங்கு வந்தான். ஆனால் நாங்கள் தூக்கவில்லை என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆகையினால இவனை ஓட்டி எத்தனை எத்தனை வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது.
என்றால் அராஜகத்தில் சென்றால் விபரீதம் வந்து அம்மா உழைத்திருக்கிறார்கள். தம்பி நம்ம பணம் போய் சரி அவங்கள கையெல்லாம் வச்சிருக்கோம். சரி சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கண்ணனாக நினைக்கக்கூடிய பரவப்பட்ட கண்ணனாக மூத்தவர்கள் ஐயா அவர்களுக்கும் எங்கள் கமலசாலையில் சேர்ந்தவங்க ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அவர்கள் குடும்பம் நல்ல முறையில் நல்ல சேவையாக இருப்போடு வாழ வேண்டும். 16 செல்வங்களை பெற்று அவர் குடும்பங்கள் அத்தனையும் கொடியோடு கொடியாக வாழ வேண்டும் என்றால் இது எதற்காக இல்லை? அந்த கண்ணனுக்காக இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சிறியவன் கண்ணனாக இருந்த நான் இப்பொழுது இந்த கண்ணனாகவே அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்றேன். தம்பி அதெல்லாம் போய் வராது. ஆமா நீ நம்ம போய் லைன் பாயிண்ட் தெரியாம தயிர் பால் வெண்ணெய் மோர் அத்தனையும் நம்ம வீட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டால்தான் அம்மா தூங்க மல